இமாமத் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், தொழுவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களோடு தராவி தொழுகைக்காக ஆரம்பத்திலே இருந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கின்ற அந்த டயரிலே அவர்கள் அதே இடத்திலே இருந்து விடுகிறார்கள். உங்களுடைய அடுத்த இமாமத்துக்கு அவர்கள் தயாராக இல்லை. அவருடைய உடம்பு ரீதியான ஏதாவது மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம். அவ்வாறு அவர்கள் அந்த சவ்விலே இருக்கத்தக்க, நீங்கள் இமாமத்தை நடத்தத்தக்க சஃபிலே இருக்கின்ற பின்பக்கத்திலே இருக்கின்ற உங்களுடைய இமாமத்தை பின்பற்றுகின்றவர்கள் எழுந்து நின்று தொழ ஆரம்பிக்கிறார்கள். இவர் இருக்கிறார், நீங்கள் தொழுகிறீர்கள், ஏனையவர்கள் தொழுகிறார்கள். இப்போது இந்த தொழுகையினுடைய இந்த பொதுவாக ஜமாத் தொழுகை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபுவை சீராக்குவதில் அதிகூடிய கவனம் செலுத்தியிருக்கிறார். இந்த தோளோடு தோல், காலோடு கால், நெஞ்சோடு அதாவது அந்த அந்த நெருக்கமாக நின்று தொழ வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபுவை சீர் செய்வார்கள். எனவே ஒருவருக்கு அவ்வாறான நிலை ஏற்பட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் பின்னால் போய் தனியாக இருந்து விட்டு அவருக்கு முடியுமான நேரம் வந்ததன் பின்னர் தான் அவர் என்ன செய்ய வேண்டும், முன்னே வர வேண்டும். அதை விட்டு இவர் தனியாக இருக்கும் போது அந்த சஃபுடைய அந்த ஒழுங்கு என்ன செய்யும், குலையும் அல்லது உடையும் அங்கே ஏனையவர்கள் தொழுகிறார்கள். இவர் இருப்பதனால் பின் சஃபில் நின்று தொழுகிறார்கள். அந்த இடத்தை கூட நிறுத்திக் கொள்ள முடியாமல் அப்ப அவர் என்ன செய்யணும், அவருக்கான வழிகாட்டல், அவர் ஒரு பின் சஃபிலாக பின் பள்ளிவாயுடைய பின்பகுதியிலே அமர்ந்து விட்டு அவருக்கு உடல் சௌகரியம் ஏற்பட்டதன் பின்னால் அவர் வந்து எங்கே சஃபி இருக்கிறது அங்கே இணைந்து கொள்ள வேண்டும். அதான் அதுக்கான வழிகாட்டல். சரி, அடுத்தது மூலவே சில இன்னும் ஒரு நேர்களுக்கு அதிகமாக இருக்கின்ற சந்தேகம். நீங்கள் இமாமத் செய்து கொண்டிருக்கிறீர்கள், தராவி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்போது அதனை முழுமையாக பலர் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் பின் நேரத்திலே வந்து உங்களோடு இணைந்து கொள்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நான் அவதானித்த விடையும் உங்களுடைய அந்த இமாமத்தை பிடிப்பதற்கு முன்னால் இவர்கள் மிஸ் பண்ணியதை, எக்ஸாம்பிளுக்கு இந்த நேரத்தில் இத்தனை ரகாத் நிறைவேறந்து விட்டிருக்கும் என்று கற்பனையிலே முன்கூட்டி அவசர அவசரமாக தொழுது விட்டு உங்களோட ஜமாத்தோடு வந்து இணைந்து கொள்கிறார்கள். இது எந்த அளவுக்கு சாத்தியம்? பொதுவாக தராவி தொழுகை என்பது ஒரு சுன்னத்தான தொழுகை. சரி, நாங்க அதிலும் ஜமாத்தாக தொழ முடியுமான ஒரு தொழுகை. நாங்க பள்ளிக்கு வாரது இமாம பின்பற்றி தொழுவதற்காக. இவர் உதாரணமா 4 ரக்காத்தை விட்டுட்டாரு என்று இவர் தனிய 4 ரக்காத்தை தொழுவார் என்றா இங்கு இமாம் 2 ரக்காத் வைத்திரும். அது தவிர அதில் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. இவர் வந்து அவசரமா ஒரு இமாமத்தை பின்பற்றாமல் இஷா தொழுகையை தனியாக தொழுதுட்டு சேர்கிற சந்தேகம். அது நான் சொன்னது வந்து அவர் இமாமோடு சேர்ந்து தொழுகிறார், அவருக்குரிய வழிகாட்டல். இப்படியான தவறுவிட்ட நிலையில் இவர் வந்தால் இவர் கட்டாயம் இமாமை பின்பற்றி தொழ வேண்டும். அவர் அப்படி தொழுதால்தான் அவருக்கு தெரியும் எத்தனை ரக்காத் நாங்க மிஸ் பண்ணிருக்கிறோம். 4 ரக்காத் 6 ரக்காத் மிஸ் பண்ணிருக்கோம் என்றால் தொழுகையெல்லாம் முடித்ததுக்கு பிறகு ஒரு பள்ளியிலேயோ அல்லது வீட்டிலேயோ அவர் முடியுமான வரைக்கும் அதை என்ன செய்யலாம், அவர் தொழுகலாம். ஆரம்பத்திலே வந்து தொழும்போது இருக்கின்ற ஜமாத்துடைய தொழுகையும் எங்களுக்கு மிஸ் ஆகி விடுகிறது. அவருக்கான வழிகாட்டல், அவர் எத்தனை ரக்காத் மிஸ் ஆகினாலும் பிரச்சனை அல்ல, இமாமோடு வந்து சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும். தொழுதுடன் பின்னர் அவருக்கு தவற விட்டதை ஒன்று பள்ளியாவிலோ வீடுகளிலும் என்ன செய்யலாம், சுன்னத்தான தொழுகை தொழலாம் என்ற வகையில் அவர் தொழுது கொள்ள முடியும். அதான் அவருக்கான வழிகாட்டல்.